அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் இரவு தூங்கும் போது ஓதக்கூடிய ஒரு பரக்கத்தான குட்டி திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த ஒரு குட்டி திக்ரை வெறும் 3 முறை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், விடிந்தவுடனே நீங்கள் கேட்கக்கூடிய, நீங்கள் ஆசைப்படக்கூடிய, நீங்கள் நினைக்கிற விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு. அப்படிப்பட்ட குட்டி திக்ர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் அல்லாஹும்ம பாரிக் ஃபி இல்மி வ அமலி வ அவுகாத்தி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே என்னுடைய அறிவில் பரக்கத் செய்வாயாக, இன்னும் என்னுடைய அமலில் எனக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் என்னுடைய நேரத்தில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்கு பாருங்க. இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னா அப்படி என்ன மாற்றங்கள் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நம்ம எல்லோருமே தேடக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. அதாவது நம்முடைய அறிவில் அல்லாஹ் பரக்கத் கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம எல்லா காரியத்தையுமே யோசிச்சு பண்ணுவோம். நம்ம சில விஷயங்கள் தேவையில்லாமல் பண்ணிடுவோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம இதை ஏன் தான் செஞ்சோமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும், காரியத்திலையும், நம்ம சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னா அது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம செய்கிற எல்லா காரியமுமே சிறப்பாக தான் இருக்கும். அடுத்தது, நம்ம செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி அதை நம்ம செய்யக்கூடிய முறையில் செஞ்சு அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா, அதற்கு அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா, இன்னும் அமல்களை செய்யறதுக்கே அல்லாஹ் நமக்கு பரக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னா, நம்மோட எல்லா காரியத்தையுமே அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி தருவான். ஏன்னா எந்த ஒரு அமலையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருங்குறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இருக்கிறவங்கள அல்லாஹ் சோதிக்க மாட்டான். எந்த விஷயத்துலையும் சோதிக்க மாட்டான். எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் உதவி செய்வான். எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் துணையாக இருப்பான். அதனால அமல்களில் நம்ம பரக்கத்தை கேட்டுக்கிறோம். அடுத்தது, நம்ம நேரத்தில் பரக்கத் கேட்குறோம். இந்த நேரத்தில் பரக்கத் இல்லாமல் இருக்கிறது தான் இன்றைக்கு நம்மள பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா நமக்கு நேரத்தில் பரக்கத் இல்லை. இன்றைக்கு நம்ம ஒரு நல்லமல் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதை நம்ம செய்ய முடியாமல் போயிடும். பெண்களுக்கு வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சம்பாதிக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அதில் பரக்கத் இல்லை அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எல்லா விஷயத்துலையுமே பரக்கத்தை கொடுத்துருக்குறான். நம்ம நினச்சிட்ருக்கோம் செல்வம் மட்டும்தான் பரக்கத் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. அல்லாஹ் நேரத்தில் நமக்கு பரக்கத்தை கொடுத்துட்டா அப்படின்னா நம்முடைய எல்லா விஷயத்துலையுமே பரக்கத்து நிரம்பி இருக்கும். நம்மளோட உறவுகளில் நிறைய பரக்கத்தை கொடுப்பான். நம்மளோட ஆரோக்கியத்தில் பரக்கத்து இருக்கும். நம்மளோட மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம், இன்னும் அழகு, இன்னும் அன்பு, பாசம் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு குட்டி திக்ரு. இந்த திக்ரை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். மறுநாளே நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்வான், பரக்கத் கொடுப்பான், உங்களுக்கு துணையாக இருப்பான். நீங்கள் நினச்சது மறுநாளே உங்களுக்கு நடக்கும் பாருங்க. அந்த அளவு இது ஒரு பரக்கத்தான குட்டி திக்ரா இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இது போல அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய சிறந்த திக்ருகளை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.